ஆடி செவ்வாய்க்கிழமை முருகரை தரிசிக்க இன்னைக்கு வந்திருக்கோம். எங்கள் மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்களோட வந்திருக்கோம். இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு வேல் நான் காணிக்கையாக செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு அந்த வேண்டுதலை இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆடி கிருத்திகை வரப்போது. அறுபடை வீடுமே இன்னைக்கு ஆடி மாதம்னா கிருத்திகை இது போன்ற செவ்வாய்க்கிழமை, வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் மக்கள் பாதுகாப்பையும் ஒவ்வொரு கோவில்லையும் குடிதண்ணீர், அது மட்டும் இல்லை போக்குவரத்து வசதி, உணவு போன்ற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து நிச்சயம் பக்தர்களை சரியான முறையில் பாதுகாத்து அவங்கள வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். முருகருக்கு போய் யாரா மோசடி பண்ண முடியுமா சொல்லுங்க? கேப்டன்ஸ் எப்பயுமே சொல்றது மாதிரி தான், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதனால தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழக முதலமைச்சர் அவதூறா பேசலாம்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆமாங்க, இதுங்க வருஷம் எப்பயுமே இது தொடர் நடவடிக்கை. பட் இவ்வளோ தூரம் ஒரு வன்மத்தை காமிச்சு இவ்வளோ நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணி அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரை எச்சரிச்சுட்டு காவல்துறை விட்டுருக்கலாம். பட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமாக முதலமைச்சர், இந்த அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் பொது வெளியில எல்லாம் என்னென்னவோ பேசுகிறாங்க. எல்லாத்துக்குமே கைது தான் அப்படின்னா நிச்சயம் அது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்க முடியாது. ஆமாம், இல்லை யாராக இருந்தாலும் தவறு தான். ஒரு முதல்வருக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு எம்எல்ஏ பொதுக்கூட்டத்தில் எப்படி பேசணுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அது மட்டும் கிடையாது, உடனடியாக கைது நடவடிக்கை என்பதும் நிச்சயமாக மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் இவங்களோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட்? உங்களோட நிலைப்பாடு? இல்ல, 5ஆம் தேதி சட்டசபைக்கு போவேன். கண்டிப்பாக துறை சார்ந்த மானிய கோரிக்கை வரும் பொழுது எல்லாவற்றையும் நாங்களும் சட்டசபையில் பேசுவோம். ஏன்னா எதிர்பார்ப்பு நிச்சயம் மக்கள் எதிர்பார்ப்பை இந்த அரசு பூர்த்தி செய்யணும், சும்மா கிடையாது. ஏன்னா 6ஆம் தேதி வேளாண் துறைக்கு பட்ஜெட் சொல்றாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு பட்ஜெட் வருது. மக்கள் மிக பெருசா எதிர்பார்த்து ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. இந்த அரசு மக்களுடைய அந்த எண்ணத்தை, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன். பொறுத்திருந்து பாடகர் அறிவு கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரத்தில் விடுதலை, அதாவது அழைத்துட்டு போனாங்க. ஸோ பொதுவான காரியங்களுக்கு தொடர்ந்து போராடுறவங்க மேல இந்த தாவேக்காரத்தை கைது நடவடிக்கை பண்ணுது. இது மிரட்டுகிறதா இல்லை என்ன எந்த மாதிரியான இது? இல்லை, நேற்று டெல்லியில் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய ஒரு கலவரம் வெடித்தது என்பதை பார்க்குறோம். அதனால் நிச்சயமாக மக்கள் சக்திக்கு முன்னால் இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் அவங்க உணர்வுகளை நாம் மதிக்கணும். நீட் எக்ஸாம் வேணான்னா ஒட்டுமொத்த மக்களின் உணர்வை நிச்சயம் அரசு மதிக்கணும். மத்திய மாநில அரசுகள் இதில் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லை, அவர் பாட்டு தனியாக உண்ணாவிரதம் இருந்தார். அவரை குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. இன்றைக்கி கோர்ட்டே அவரை தனியார் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அது மாதிரி இறந்த ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிமாண்ட்ஸ் மத்திய அரசு நிச்சயம் பரிசீலித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை, அது நான் ஃபர்ஸ்ட் டே நான் தான் அதை பற்றி பேசினேன், சட்டசபையிலேயே நான் பேசினேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன பார்த்துட்டு எம்எல்ஏக்கள்லாம் 1 மாதம் கூட கிடையாது, எதை பார்த்துட்டு இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இது. அப்போ எதை நோக்கி போகிறாங்க? அப்போ பணம், பதவி நோக்கி தான் போகிறாங்களா என்ற கேள்வி ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையும் இருக்கு. இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் இருக்கா என்ற கேள்வியும் எல்லாருமே பேசுகிறாங்க. மாநில அரசு விசாரிக்கிறது சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேங்க, இப்போது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு அதிருப்தி போகிறாங்கன்னா ஒத்துக்கலாம். அதான் நான் சொன்னேன், வச்ச மை கூட காயில, அதுக்குள்ளே எதற்கு நீங்கள் இன்னும் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறீங்க? அப்போ யார்? எல்லாருமே சீனியர் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ்,
இது என்ன உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுது? அப்போ அவங்களுக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கு என்ன இவங்க உண்மையாக இருக்கிறாங்க என்ற கேள்வியை நான் கேட்குறேன். நிச்சயமா இது தவறு, கண்டிப்பாக இது தவறு. அப்படி இப்போ தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒரு கட்சிக்கு போறீங்களே, அப்படி இருந்தால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே மாற்று கட்சியில் நின்று ஜெயிச்சு போயிருக்கணும். தப்பு, இது மாபெரும் தப்பு. நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் 2-3 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துட்டேங்க. மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் மின்வெட்டு தொடர்ந்து, சென்னை முதற்கொண்டு வில்லேஜ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் மின்வெட்டு இருக்கு. அதனால மீண்டும் முதல்வர் அவர்கள் மின் மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். அதே போல கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்றேன். பண்ணணும். அதுக்கு தான் மக்கள் மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. 60 நாளா பண்ணல, இனிமேல பண்ணுவாங்களான்னு நீங்க பிரஸ் பீப்புள் கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகளுக்காக நாங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்மளுடைய ஒகேனக்கல்ல காலை 10 மணிக்கு தேமுதிக சார்பாக விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறோம். எதுக்கு? மேகதாதுல அணை கட்டக்கூடாது. இதுவரைக்கும் கர்நாடக அரசு காவேரியில தண்ணி திறந்து விடல. விவசாயிகள் கடன் முழுதாக தள்ளுபடி செய்யவில்லை. இது போன்று விவசாயிகளுடைய பிரச்சனை மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. எல் நினோ அப்படின்னு ஒன்று வரப்போகுது, கடுமையான வறட்சி வரப்போகிறது என்றா சொல்றாங்க. அப்போ முதல்ல பாதிக்கிறவங்க யாரு? விவசாயிகள். அதனால கண்டிப்பாக முதல்வரும் தமிழக அரசும் முழு விவசாய கடன் தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளை காக்கணும். ஏன்னா அவர் சினிமால சொன்னதை ரியல் லைஃப்லயும் அவர் நிரூபிச்சாதான் ரியல் ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க. இல்லை என்றால் வெறும் கண் துடைப்பாக இது போய்விடும். நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிடும். பார்க்கலாம்.